தேவனுக்கே துதி கனம் மைமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜீசஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பாவர்ட்டி, தரித்திரத்தை மாற்றும் இயேசு என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் லாங்கும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் லாங்கும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஐஸ்வர்யவனாகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும் பாவத்தையும் சாபத்தையும் வியாதியையும் நம் தரித்திரத்தையும் ஏழ்மையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகையால் நாம் கடனிலும் குறைவுகளிலும் தரித்திரத்திலும் கண்ணீரோடு வாழ தேவையில்லை. நீங்கள் தரித்திரத்தில் கண்ணீர் வடிப்பதற்காக இயேசு தரித்திரராகவில்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தரித்திரரானார். தரித்திரம் மாற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவது தேவனை விசுவாசிக்க வேண்டும். கலாத்தியர் 3:13-14 மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகும். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகும் இப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. உனக்காக சாபத்தை சிலுவையில் சுமந்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, பரலோகத்தின் கதவை தட்டு, உன் தரித்திரம் மாறும். மத்தேயு 7:7-8 பார்க்கின்ற பொழுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கதவை தட்டு. இயேசு உன் தரித்திரத்தை மாற்றும் வரை ஆண்டவருடைய மாற்றுவரை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாக பரலோகத்தின் கதவை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். உன் தரித்திரம் மாறும் வரை தட்டிக்கொண்டே இரு. லூக்கா 11:5-10 பார்க்கும்போது, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிற பாதி ராத்திரியில போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனா தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் பிரயத்திரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அது சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் அவன் வருந்தி கேட்டதுனால அங்கே அவனுக்கு அந்த கொடுக்கிறதை பார்க்கிறோம், அப்பங்களை. பிரியமானவர்களே, அதே போலதான் 9-10 மேல் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தன் நண்பருக்காக சிநேகத்தில் போய் அப்பம் கேட்கிறான். நீ மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபிப்பதன் மூலம் பரலோகத்தின் கதவை நீ தட்டலாம். மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபி. மூன்றாவதாக, மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபி, உன் தரித்திரம் மாறும். யோபு 42:10-12 பார்க்கும்போது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு இருந்த முன் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். மற்றவர்களுக்காக பரலோகத்தின் கதவை தட்டு. மற்றவருடைய சுகத்திற்காக, மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, மற்றவருடைய அற்புதத்திற்காக கதவை தட்டு. உன்னுடைய தரித்திரம் மாறும். இயேசுவின் கதவை தட்டு, பரலோகத்தின் கதவை தட்டு. 4வதாக, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படு, உன் தரித்திரம் மாறும். யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். யாக்கோபு 4:6 தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறான், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறான். நீதிமொழிகள் 16:5 மனமேட்டியுள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடு கை கொடுத்தால் அவன் தண்டனைக்கு தப்பான். தானியேல் 5:20 நேபுகாத் நேச்சார் இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்தில் தள்ளப்பட்டார், அவருடைய மகிமை அவர் விட்டு அகன்று போயிற்று என்று சொல்லி பார்க்கிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்து. 5வதாக, நீதிமானாய் வாழ், உன் தரித்திரம் மாறும். நீதிமொழிகள் 10:6 நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். பிரியமானவர்களே, நான் 5 டிப்ஸ் கொடுத்திருக்கேன், 5 காரியங்களை சொல்லியிருக்கேன். பிரியமானவர்களே,
இந்த காரியத்தை நீங்க செய்து பாருங்க. உங்க தரித்திரம் மாறும், உங்க கடன் மாறும், உங்க வீட்டுல இருக்கிற கஷ்டம் மாறும். இதை செய்து பாருங்கள், நான் சவால் விடுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொந்த ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேங்க்யூ.